ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களுடைய ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஏர்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஸ்டார்க்நெட்டோட ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டார்க்நெட் ஏர்ட்ராப் எப்படி கிடைக்கிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி சிபில் அட்டாக் அந்த இதெல்லாம் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஸோ இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் தருவேன். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தோன்னே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அடுத்ததாக பிராவோஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்துல ஆட் டு க்ரோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராவோஸ் ஸ்மார்ட் வாலெட் அப்படின்னு காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரேஸ் காட்டுவாங்க. அதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட் வந்து புத்தம் புதுசாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாலெட்டை வந்து நம்ம வந்து டாப்அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலெட்டை எப்படிலாம் டாப்அப் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்க்நெட் எத்தீரியமை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியல் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபீஸ் எடுக்கும். எத்தீரியம் மெயின் நெட்லேருந்து தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? இன்னொரு ஆர்பிட்டர் பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் அந்த பிரிட்ஜ் வந்து அடிக்கடி ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இப்போ எப்படி ப்ரோ நான் உள்ளே கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பிரிட்ஜ் வழியாக உள்ளே கொண்டு வர போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ வாங்க அந்த பிரிட்ஜுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பிரிட்ஜ். சரிங்களா? ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலெட் கனெக்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் நெட்வொர்க்கில் உங்கள்கிட்ட எந்த நெட்வொர்க்லேருந்து நீங்கள் எத்தீரியம் உள்ளே கொண்டு வர போகிறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் ஆர்பிட்ரம் நெட்வொர்க்லேருந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ எந்த நெட்வொர்க்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு ஸ்டார்க்நெட்டுக்குள்ளே போகணும். சரிங்களா? ஸோ ஸ்டார்க்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ எத்தீரியம் உள்ளே போகணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 0.02 எத்தீரியம் உள்ளே போனால் போதும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிராவோஸ் வேலெட்டோடைய அட்ரஸ் ஒன்று இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இருக்குது, அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட்னு காட்டுதா, அந்த அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுது என்ன ஏது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஸ்வாப் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டிருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு 0.03 ஆர்பிட்ரம் எத்தீரியம் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? நான் அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணி எத்தீரியம் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டோம். சென்ட் அப்படிங்கிறதுல போய்ட்டு நம்ம வந்து அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு 0.03 எத்தீரியம் அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வேலெட்டுக்கு நீங்கள் வந்து லேயர் ஸ்வாப் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ வந்து இந்த கன்ஃபர்மேஷன் 12 இது முடியணும். சரிங்களா? முடிஞ்ச உடனேயே நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்து எத்தீரியம் வந்துடும். சரிங்களா? ஸோ இது முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரு மற்ற பிரிட்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலெட் கனெக்ட் பண்ண தேவை வேண்டியது இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேலெட் கனெக்ட் பண்ண தேவையே இல்லை. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு ஆர்பிட்ரும் ஒர்க் ஆகலை, அந்த ஸ்டார்க்நெட் அஃபிஷியல் பிரிட்ஜும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து பிரிட்ஜ் ஆகி முடிச்சிருச்சு. சரிங்களா? கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ உங்களுடைய பிராவோஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து $50 தான் பிரிட்ஜ் பண்ணேன். $50 காட்டிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல இப்போ செட்டப் நவ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீஸ் போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அதை செட்டப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்க்நெட்டில் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து டிப்ளாய் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இது முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும்.
டிப்ளை அக்கௌண்ட்னு ரொம்ப நேரமாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது டிப்ளை ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட்நெட் டாஸ்க் டெஸ்ட்நெட்டில் மெயின் நெட் தான். ஸோ டாஸ்க் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்டார்க்நெட் ஐடி தான் ஒன்று வாங்க போகிறோம். சரிங்களா, ஸோ இதுக்கான லிங்க் நம்மளோட மார்னிங் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் பிராவோஸ் அப்படின்றதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பிராவோஸ் எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோன்னு கேட்காங்க. நீங்கள் அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த யூசர் நேமில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டார்க்நெட் டொமைனை நீங்கள் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் வந்து மின்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மின்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு வருஷம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். 0.009 எத்தீரியம் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் போகும். ஸோ ரிஜிஸ்டர் ஃப்ரம் L2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனேயே இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை டைம் எடுக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் அப்டேட் ஆகிருச்சு. சரிங்களா, ஸோ நம்மளுடைய டொமைன் வந்து மேலே காட்டிருச்சு. சரிங்களா, martinscrypto.stark அப்படிங்கிற டொமைன் காட்டிருச்சு. சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த டொமைன் இருக்க சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த சைட்டு. இந்த 3 கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு martinscrypto.starkன்றது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய ட்விட்டரு, டிஸ்கார்டு, கிட்ஹப் இது அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரி இப்போ வாங்க அடுத்து எந்த இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு டெக்ஸ். சரிங்களா, ஸோ அந்த டெக்ஸில் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது என்ன ஏது இப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மை ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு கனெக்ட் வாலெட் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பிராவோஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு உள்ளே போகும். அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிரும். சரிங்களா, இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் செலக்ட் டோக்கன் அப்படின்னு இருக்குதா, அதில் எத்தீரியம் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து USDC சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் ஒரு 3 USDC வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கேஷ் ஃபீஸ் எவ்வளோ போகும் என்ன ஏது எல்லாமே இதில் காட்டிடும். இதில் இப்போ ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே உங்களுக்கு மறுபடியும் உள்ளே போகும். சரிங்களா, ஸோ இது சுற்றி முடித்தோடனே உங்களுக்கு கேஷ் ஃபீஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கோங்க. $0.75 போகுது. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட வேலெட்டில் வந்து USDC வந்துடும். சரிங்களா, இப்போ இதில் ஆட் டு வேலெட் அப்படி இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து USDC நம்மளுடைய வேலெட்டில் ஆட் ஆகிரும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 USDC இந்த இடத்துல காட்டிருச்சு. சரிங்களா, இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல பூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் நம்பர் 1 டோக்கனில் எத்தீரியம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் 2வது டோக்கனில் USDC அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு USDCக்கு மட்டும் நீங்கள் வந்து செக்யூரிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, நீங்கள் அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த இடத்துல சைன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு என்ன எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துரும். சரிங்களா, ஸோ ஸ்டார்க்நெட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவான ஒரு நெட்வொர்க்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு 10 அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நான் முன்னாடியே அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ வேணால் சொல்லுங்கள். ஸோ அந்த அஃபிஷியல் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டுக்கலாம். சரிங்களா, சரி இப்போ வாங்க இப்போ அடுத்ததாக இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்து என்ன ஒரு டெக்ஸ்லேயும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அது என்ன டெக்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அப்படின்னா இதுதான் அந்த டெக்ஸி சரிங்களா. ஸோ ஜேடி ஸ்வாப், இந்த ஜேடி ஸ்வாப்புக்கான லிங்க் நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. இதில் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்து ப்ராவோஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராவோஸ் வாலெட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. நீங்கள் அதை அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகிரும் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செலக்ட் டோக்கன் அப்படின்னு இருக்குதுல, இதில் யூஎஸ்டிடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ யூஎஸ்டிடி வேணும் அப்படின்னா 3 யூஎஸ்டிடி வேணும். ஸோ நீங்கள் அந்த 3 யூஎஸ்டிடியை கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ண உடனேயே இப்போது ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராவோஸ்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனையும் சைன் அப்படிங்கிறத கொடுத்து சைன்இன் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு சரிங்களா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா அடுத்ததாக ஒரு 15 நிமிஷம் ஆகும் சரிங்களா. அப்படின்னா நமக்கு அந்த யூஎஸ்டிடியாக ஸ்வாப் பண்ணுற அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ வந்து அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் அந்த ஜேடி ஸ்வாப் வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எத்திரியம் அதுதான் இருக்கட்டு நீங்கள் வந்து யூஎஸ்டிடியை சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு யூஎஸ்டிடிக்கு நீங்கள் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தா சப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதா. இப்போது இந்த சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ட்ரான்சாக்ஷன் முடியறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை ஒரு 20 நிமிஷம் ஆகிரும் சரிங்களா. நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி ஆட் ஆகிருச்சு சரிங்களா. சரி இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து ஒரு என்எஃப்டி சம்மந்தமான ப்ராஜெக்ட் சரிங்களா, அந்த ஸ்டார்க்நெட்லேயே அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் சரிங்களா. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்நெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ஜிகே சிங்க் எராவும் இருக்குது. நீங்கள் இது வந்து ஸ்டார்க்நெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு வேலெட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ராவோஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராவோஸில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அதை அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் என்எஃப்டிக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸு இதெல்லாம் வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மின்ட்டை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு வந்து ப்ராவோஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் சைன்இன் பண்ணிக்கோ அப்படின்னு. நீங்கள் அதை வந்து சைன் அப்படிங்கிறத கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரத்திலே ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலெக்டட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மின்ட் பண்ண மாரன்ஸ் கிரிப்டோ இந்த என்எஃப்டி வந்து காட்டுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மின்ட் ஸ்கோரில் நீங்கள் அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்எஃப்டிஸ் வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸில் நம்ம நிறைய என்எஃப்டிஸ் போட்டிருப்போம். இந்த ஸ்டார்பங்ஸ் என்எஃப்டி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது நம்ம போட்டிருந்தோம். அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, இப்போ $65 இருக்குது சரிங்களா. அந்த போஸ்ட் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸ் உள்ள என்எஃப்டிஸ்லாம் இருக்கும். லைக் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குதா, வெறும் 1 சென்ட் என்எஃப்டி. அதை நீங்கள் வந்து இந்த என்எஃப்டி பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸ்டார்க்நெட் ஐடி உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்ட் ஸ்கொயர் ஸ்டோர் ஃப்ரண்ட் V2 இதுவும் ரொம்ப ஃப்ளோர் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுலே ஃப்ளோர் ப்ரைஸ் கம்மியான என்எஃப்டி ஒரு என்எஃப்டி வந்து நீங்கள் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து என்ன என்எஃப்டி ப்ரோ பை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டார்க்நெட் ஐடி என்எஃப்டி ஏதாவது பை பண்ணுவேன். அப்படி இல்லையா எனக்கு வந்து இந்த ப்ராவோஸ் டைட்டன்ஸ் ஆர்மர் செட்டு இந்த என்எஃப்டி இதையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பை பண்ணுற என்எஃப்டி நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூடிக் இருக்கிற என்எஃப்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸ்கேம் ஆகிறத நீங்கள் வந்து தவிர்க்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் ப்ளூடிக் இருக்கிற என்எஃப்டிஸ் வந்து நீங்கள் வந்து வாங்குங்க. ப்ளூடிக் இல்லாத என்எஃப்டிஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. ஸோ நான் வந்து
எப்படி வாங்குறது என்ன ஏது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ளூ டிக் இருக்கிற என்எஃப்டிஸ் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம். நான் பாருங்கள் ஒரு எத்தீரியம் ஃப்ளோர் ப்ரைஸ் உள்ள என்எஃப்டிலாம் இருக்குது. குறைஞ்ச என்எஃப்டியையும் நீங்கள் வந்து தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த பிரிக் பாக்ஸஸ் அப்படிங்கிற இந்த பிரிக் செட்ஸ் இந்த என்எஃப்டி வாங்குறதுக்கு நான் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அந்த பிரிக் செட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு உள்ளே போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட்லி லிஸ்டட் அப்படின்னு இருக்கா, அதில் ப்ரைஸ் லோ டு ஹை அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே இதுதான் லோவான என்எஃப்டி. நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் என்ன என்எஃப்டி பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ரெட் கலர் பாக்ஸ் உள்ள என்எஃப்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும். உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. $3.42 நீங்கள் வந்து பை நவ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆஃபரும் மேக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நீங்கள் வந்து பை பண்ணலாலும் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? பை நவ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய பிராவோஸ் வாலெட்டில் அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்எஃப்டி பை ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிராவோஸ் அந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போகும். நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு சைன் அப்படின்னு ஒன்று காட்டும். சைன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து என்எஃப்டி பர்ச்சேஸ் ஆகிரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மின்ட் ஸ்கொயரில் ஒரு என்எஃப்டி மின்ட் பண்ணோம், ஒரு என்எஃப்டி பர்ச்சேஸும் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லேயர் 3 டாஸ்க் முடிக்கணும். ஸோ வாங்க அது எப்படி முடிக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த லேயர் 3 கொஸ்ட்டு. சரிங்களா? இந்த இடத்துல பிகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல டவுன்லோட் பிராவோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம், அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லேயர் ஸ்வாப் பிரிட்ஜ் மூலமாகவும் நம்ம வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்க்நெட் கொஸ்ட் வந்து ஒரு கொஸ்ட்டு முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கொஸ்ட்டு தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்க்நெட்டுடைய லேயர் 3 கொஸ்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஸோ இது ஸ்டார்க்நெட்டுடைய பார்ட் 1 வீடியோ தான். இன்னும் பார்ட் 2 பார்ட் 3ன்னு போயிட்டுருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டார்க்நெட் செக்மெண்ட்டுக்காண்டி இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பார்க்கலாம்.